அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்னாலே ரொம்ப போரான சப்ஜெக்ட். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாமார்கள் தாத்தாமார்களை தவிர யாரும் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாரு. இவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க, இளைஞர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க அரசியலில் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே சில டேர்ம்ஸ் குழப்பமான விஷயமாவே இருக்கு. உதாரணத்துக்கு கமலஹாசன் எலெக்ஷனில் நின்று தோற்று போனார். தோற்று போன ஒருத்தர் இப்போ எப்படி ராஜ்யசபா எம்பின்னு சொல்கிறாரு, எலெக்ஷனில் தோத்தாலும் எம்பி ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம் சமீபத்தில் ஒரு விமர்சனம் வச்சுருந்தார்ல, பாஜக திமுகவுக்கு ஆசை காட்டுகிறது, டீலிமிட்டேஷன் போன்ற மசோதாக்களை பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய தயவு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மசோதா பாஸ் பண்ணணும் அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய தயவும் தேவைப்படுமா இப்படின்ற பல கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையா இந்த காணொலி இருக்கணும். ஒரு பேசிக் அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ராஜ்யசபா நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்களே ஏன், இது மாதிரி பல பேசிக்கான கேள்விகளுக்கு இந்த காணொலியில் நம்ம விடை காண்போம். அரசியல் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொலியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்குள்ளே போவோம். சட்டமன்றம், லெஜிஸ்லேஷன் அசம்பிளி அப்படின்றது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுக்கு அதிகமான விளக்கமும் தேவையில்லை. எம்எல்ஏ இன்னைக்கு குதிரை பேரம் எம்எல்ஏ வச்சு நடக்குது இல்லை, எங்கள் தொகுதி எம்எல்ஏ விலை பேச முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல. இவ்வளோதான். 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் எல்லா கட்சியிலேயும் பிரதிநிதியை நிப்பாட்டுவாங்க. எலெக்ஷனில் எந்த உறுப்பினருக்கு, எந்த பிரதிநிதிக்கு அதிக வாக்குகள் கிடைக்குதோ அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்திலிருந்தும் ஒவ்வொரு உறுப்பினர் வருவாங்க. வந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கவுண்ட் பார்ப்பாங்க. மெஜாரிட்டி போர்ஷன் இப்போ 234ல் பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர் 118 உறுப்பினர்கள் வேணும். 118 உறுப்பினர்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போது தமிழ்நாட்டில் 108 சீட்டு தான் கிடைச்சது. 108 வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி செய்கிறாங்களே எப்படி அப்படின்னா, பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி நடக்குது. அப்போ மொத்தத்துக்கு 118 எம்எல்ஏ எங்கெங்க இருந்து வரணும்? இப்போ இன்னைக்கு விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து நாங்கள் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், மொத்தத்துக்கு 118 வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். இதுதான் சட்டமன்றத்தினுடைய ப்ரொசீஜர். இதுக்கு எலெக்ஷன் நடக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போது இந்த சட்டமன்றத்தில் என்ன நடந்ததோ அதே தான் அப்படியே பார்லிமெண்ட்டுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முதல் வருது இல்லை. இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸாக இருக்கக்கூடிய விஷயம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்லிமெண்ட்டை நோக்கி படையெடுக்கிறாங்க. அவர்களின் முயற்சி போலீஸ் தடியடியால் முறியடிக்கப்பட்டது, தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த டேர்ம் பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன? அது லிட்ரலாக ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை குறிக்கக்கூடிய சொல்லாவும் பார்லிமெண்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் லெஜிஸ்லேட்டிவ் டேர்முங்கிறது அதுக்கு வேற, சட்டப்பூர்வமான அதுக்கான விளக்கம் வேற. இந்தியாவிலே இருக்கக்கூடிய சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, உச்ச அதிகாரம் கொண்ட சட்டமன்றம் எது அப்படின்னா அது பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டை தமிழில் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றம்னா என்ன? உலகத்தே ஆளக்கூடிய மன்றம் அது. நாடாளுமன்றம் நாட்டே ஆளக்கூடிய மன்றம். இந்த 2 வார்த்தைகள் தமிழில் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு டிரான்ஸ்லேஷனாக. இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது தனி கட்டடம் கிடையாது. இது ஒரு 3 பாடியை இன்க்ளூட் பண்ண விஷயம். முதல் பாடி யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். அவங்க தான் முதல் பாடி, ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க தான். அடுத்ததாக பார்த்தோம்னா லோக்சபா, 3வது ராஜ்யசபா. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றம் எப்படி ப்ராசஸ் ஆகுது? ஒரு எலெக்ஷன்,
எலெக்ஷனில் ஜெயிச்சவங்க எல்லாம் எம்எல்ஏ. எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க ஆளுங்கட்சி ஆகிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கு அடுத்தபடியாக உறுப்பினர்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்களோ அவங்க எதிர்கட்சியாக மாறுறாங்க. இப்போ இன்னைக்கு டிஎம்கே தான் அதிகபட்ச உறுப்பினர்களாக அடுத்ததாக தாவேக்கா அந்த டீம் அலையன்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது டிஎம்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால டிஎம்கே சார்பாக ஒரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன். நம்ம 3 எலெக்ஷனுக்கு பெரும்பாலும் ஓட்டு போடுவோம். ஒன்று உள்ளாட்சி தேர்தல், அதில் வார்டு மெம்பர், கவுன்சிலர் இவங்கெல்லாம் அதில் வழியாக வர்றாங்க. அடுத்தபடியாக எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த எலெக்ஷன் 2024 நடந்தது பார்த்தீங்களா, எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல். இந்த மாதிரி ஒரு தேர்தலில் செலக்ட் ஆகக்கூடியவங்க எல்லாரும் போகிறது லோக்சபா. ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எங்கேருந்து போகிறாங்க, இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய டாபிக். இதை பொறுமையாக கொஞ்சம் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ ராஜ்யசபானா என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கல. லோக்சபா நம்மளுடைய சட்டமன்றம், அசம்பிளி, இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ஸ்டேட் கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெண்டுமே எலெக்ஷன் பேசிஸில் வர்றது தான். இப்போ உறுப்பினர்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியில் 118 வர்றவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதே மாதிரி நாடு முழுவதும் உள்ள எம்பிஸ் சீட்டு எத்தனை அப்படின்னா 543 சீட்டு. இந்த 543 சீட்டில் மெஜாரிட்டி நம்பர் 272 சீட்டு வேணும். 272 சீட் எந்த கட்சிக்கு இருக்கோ அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. இப்போ இங்கே எப்படி மெஜாரிட்டி நம்பர் கிடைக்காம கூட்டணி தயவுல ஆட்சி நடக்குதோ, சென்ட்ரல்லையும் அதே மாதிரி மெஜாரிட்டி நம்பர் கிடைக்காம என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த நம்பரை மீட் பண்றாங்க. அவங்க அந்த ஆட்சி நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. டென்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, டென்யூரிட்டி என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஆட்சி கலைக்கப்படும் பட்சத்தில். அப்போ இந்த 2 அவைகளும் ஆட்சி எப்ப வேணாலும் கலையலாம். நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், வாக்கெடுப்பு, இது மூலியமா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு ஆட்சி கலைக்கலாம். இது லோக்சபானா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த பேர் லோக் சபா அப்படின்ற பேர் எங்கேருந்து வருது, எப்படி இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, லோக் அப்படின்றது லோக் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஹிந்தி சொல். லோக் அப்படின்னா மக்களை குறிக்கக்கூடிய சொல். அதனால அதை நம்ம மக்களவை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நேரடியா மக்கள் தானே தேர்வு பண்றாங்க. எம்பிஸை மக்கள் தான் எலெக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் 39 எம்பி சீட், பாண்டிச்சேரியில் 1. இந்த 40 நமதே 40க்கு 40 வெல்வோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது என்ன கணக்கு அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட எம்பிஸ் இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட்ஸ் அலாக்கேட் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் வரக்கூடிய பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து தான் பிரைம் மினிஸ்டரை தேர்வு பண்றாங்க. மக்கள் நேரடியா எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறனால இதுக்கு பேர் மக்களவை. இதை கீழவை அப்படின்னு சொல்றாங்க. இது 3 முடிஞ்சா ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இவ்வளவுதான் லோக்சபாவை குறிக்கக்கூடிய சொல். இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த லோக்சபா மெம்பர்ஸ் தான். சரி, இதனுடைய டென்யூரிட்டி 5 வருஷம் அப்படின்னு பார்த்தோம், நார்மல் டென்யூரிட்டி. இது பர்மனன்ட் அசம்பிளி கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அசம்பிளியை கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன் நடத்துவாங்க. இப்போ ராஜ்யசபாக்கு வருவோம். ராஜ்யம் அப்படின்றது எதை குறிக்கும்? ராஷ்டிரியம் அப்படின்றத குறிக்கும். ராஜ்யம், ராஷ்டிரியம் அப்படின்னா ஒரு பகுதி, ரீஜன் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய சபை இது. இதை மேல் சபை அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ராஜ்யம் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருப்பாங்க. இவங்களுக்குன்னு எலெக்ஷன் நடத்தப்படுமா அப்படின்னா, டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன் உண்டு. அதுனா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. சரி, அந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 543 எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஹவுஸ்ல எத்தனை எம்பிஸ் அப்படின்னா 233 எம்பிஸ். இந்த 233 பிளஸ் ஒரு 12 கோட்டா இருக்கு. இந்த 12 கோட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக நியமனம் பண்ணக்கூடிய அந்த 12 சீட்ஸ் இருக்கு. இந்த 12 சீட்டுக்கு யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நாட்டில் ஆளுமை படைத்த பல துறைகளில் உள்ள வல்லுநர்கள். அவங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருவாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லை கல்வியாளர்களாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம். அதாவது எதுக்காக இந்த மாதிரி உறுப்பினர்களையும் உள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்க ஜனாதிபதி அப்படின்னா, ஒரு விவாதத்துக்கோ இல்லை ஒரு சட்ட வரைவு கொண்டு வருவதற்கோ நாட்டில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய மக்களின் குரலும் அந்த இடத்துல எடுபடணும் அப்படின்றதுக்காக ஒரு 12 எம்பி சீட் இருக்கு. இது நியமன போஸ்ட், இது டைரக்டாக பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதனால நம்ம அதை பற்றி அதிகமாக விவாதம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம விவாதம் பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 233 சீட்டை பற்றி. இந்த 233 சீட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்படுறது 18 சீட்டு. இந்த 18 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு சார்பாக அங்கே இருப்பாங்க. சரி, தமிழ்நாட்டு சார்பாக இந்த 18 இவங்க தான் அந்த ராஜ்யசபா எம்பிஸ், நியமன எம்பி. கமலஹாசன் இப்போ அங்கே உட்காந்துருக்காருல, அவர் நியமன எம்பியாக தான் போய் உட்காந்துருக்காரு. பிரேமலதா அவர்களின் தம்பி சுதீஷ் அவர்களும் நியமனம் எம்பி, ராஜ்யசபா எம்பி. இவங்களை எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஓட்டு போட்டு எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பிஸை. அவங்க ஓட்டிங் மெத்தட் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம போடக்கூடிய ஓட்டு மாதிரி இல்லை. நமக்கு வந்து ஒரு வாக்கு தானே, யார் நம்ம உறுப்பினராக வரணும் அப்படின்னு ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம தேர்வு செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கான ஓட்டிங் மெத்தடுங்கிறது வேற. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். இது எப்படின்னா ரேங்கிங் சிஸ்டம் படி இருக்கும். எஸ்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இது எப்படி செயல்படும்னா, 10 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா, முதல் ரேங்க் வந்து நான் இந்த கேண்டிடேட் கொடுக்குறேன், ரெண்டாவது ரேங்க் நான் இந்த கேண்டிடேட் கொடுக்குறேன், மூணாவது ரேங்க் நான் இந்த கேண்டிடேட் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஒவ்வொரு எம்எல்ஏவும் ரேங்கிங் பேசிஸில் அவங்களுடைய ஓட்டை செலுத்துவாங்க. எதுக்காக இந்த மெத்தட் அப்படின்னா, அவங்க ஓட்டு வேஸ்ட் ஆகாது. இப்போது நம்ம ஓட்டு போட்டது ஒருத்தராக இருக்கலாம், அவர் ஜெயிக்காமல் போயிருக்கலாம். அவர் ஜெயிக்காமல் போயிட்டாருன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட்டு தானே. ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்காது. இவங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கில் கொடுத்த அந்த மெம்பர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஓகே. அவர் ஜெயிக்கலை அப்படின்னா செகண்ட் ரேங்க்கில் இருக்கக்கூடியவர் இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸஸாக ஓட்டு இருந்துச்சுனாலும் ரெண்டாவது நபருக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த மாதிரியான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அது. ஆனால் இப்படியெல்லாம் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் எலெக்ஷன் சமீபத்தில் நடக்கலை, எப்பயாவது நடக்கலாம். ஏன் நடக்காது அப்படின்னா, இப்போ 6 சீட்டு இப்போ ரீசெண்டாக வேக்கண்ட் ஆச்சு. நம்ம தமிழ்நாடு கோட்டா இந்த 18 சீட்டில் 6 சீட்டு வேக்கண்டாக இருக்கும்போது, இந்த 6 சீட்டுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தன்னிடம் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இப்போ இத்தனை எம்எல்ஏ 34 எம்எல்ஏ தோராயமாக இருந்தாலே ஒரு நம்மளால அந்த ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்காக இவங்களே பிரிச்சுக்குவாங்க. 6 சீட்டு வேக்கண்ட் ஆச்சுன்னா 6 பேரை தான் நாமினேட்டே பண்ணுவாங்க. எலெக்ஷனே இல்லாமல் அவர்கள் எம்பி ஆயிடுவாங்க. இதுதான் சமீபத்தில் ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் நடந்து இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஆனால் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது ரேங்கிங் பேசிஸில் இருக்கும். அது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. அந்த நிலைக்கு இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்டு இன்னொருத்தர் வந்துடக்கூடாது. அப்போ நம்மளுடைய கேண்டிடேட் ஜெயிக்கணும்னா எத்தனை எம்எல்ஏ நம்மள்ட்ட இருக்காங்க, நம்ம எத்தனை பேரை நாமினேட் பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்க பிரச்சனையே இல்லாமல் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன், எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் தான் இது நடக்கும். இது பர்மனண்ட் அசம்பிளியா இல்லை இந்த அசம்பிளியும் கலையுமா, இதனுடைய டென்யூரிட்டி என்ன அப்படின்னா, லோக்சபாவில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரீஷஃபில் ஆயிரும். எல்லாரும் வெளியேறிடுவாங்க. புதுசாக எலெக்ஷன் நடந்து வரக்கூடிய ஜெயிச்சு வர்ற எம்பி மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. ஆனால் ராஜ்யசபா அப்படி இல்லை. இதனுடைய ப்ராசஸே வித்தியாசமாக இருக்கும். இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் 1 பங்கு எம்பிஸினுடைய டென்யூரிட்டி முடியும். இப்போ உதாரணத்துக்கு 300 பேர், ஒரு ரஃப் கால்குலேஷனுக்காக நம்ம எப்படி பேசுவோம், 300 பேர் அப்படின்னா இந்த 300 பேரை எப்படி நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் 100 பேருடைய பதவி முடிவுக்கு வரும். 100 பேர் இந்த வருஷம் பதவி முடியுதுன்னா, இந்த 100 பேருக்கான எலெக்ஷன்ஸ் அந்தந்த ஸ்டேட் கோட்டாலிருந்து புதுசாக ஆள் வந்துடுவாங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு 2வது 100 பேரினுடைய டென்யூரிட்டி முடியும். அப்போது அதுக்கான எலெக்ஷன் இப்போ எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அதுக்கான ஆளுகளை நியமிப்பாங்க. அதுக்கு அடுத்த 2வது வருஷம் இந்த இருக்காங்கல்ல அவங்க வெளியேறுவாங்க, அடுத்த ஒரு பேட்ச் உள்ள வரும். இப்படி ஒவ்வொரு முறையும்
2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வெளியேறுவாங்க. அந்த உறுப்பினர்களுக்கு பதிலாக வேற உறுப்பினர்கள் உள்ள வருவாங்க. இது எது பேஸ் பண்ணியிருக்கு? இது பியூர்லி எம்பி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகள் இந்த பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும், அங்கே இவங்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டமைக்கப்பட்ட டிசைன் அது. இவங்களுடைய டென்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே எலெக்ஷன் வர்ற மாதிரிலாம் இங்கே எலெக்ஷன் வராது. கம்ப்ளீட்டாக ரீஷப்ளிங்கும் நடக்காது. ஒரு 3ல் 1 பங்கு மட்டும் வெளியே போவாங்க, அதுக்கு ஆல்டர்னேட் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அங்கே மேஜர் பீப்புள் ஸ்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப். இந்த ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மேலவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியமன எம்பினா யார்? எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி எம்பினா யார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எந்த கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க எம்பிகளை நியமிக்கலாம் ராஜ்யசபா. அதுக்காக தான் எலெக்ஷன்லேயே போட்டி போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏடிஎம்கேலையும் பேசினாங்க, டிஎம்கேலையும் பேசினாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா டிஎம்கேட்ட அதிகமான எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அந்த ஓட்டிங் எடுக்கிற டயத்தில், இது அனௌன்ஸ் பண்ணுற டயத்தில் அவங்க வசம் எம்எல்ஏ இருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் காங்கிரஸ் சார்பாக எம்பி நியமிக்கப்பட்டார். இதே கணக்கு தான். இவங்கள்ட்ட அதிகமான எம்எல்ஏஸ் இருக்காங்க, இவங்களால நியமனம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கணக்கு. ஓகே, இந்த ஓட்டிங் பேட்டர்ன் என்ன ஏது அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி நமக்கு இப்போ கிடைச்சிருக்கும். அடுத்ததான் மசோதா அப்படின்ற ஒரு விஷயம். மசோதானா என்ன? பில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம டீ குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. குடிக்கக்கூடிய பால்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா வரவு செலவு செயல்பாடுகள், இதற்கு யார் முடிவெடுக்கிறா? இந்த பொருளின் வரி எவ்வளவு, இதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் எவ்வளவு, இது ஜிஎஸ்டி ஸ்லாபில் வருமா வராதா, சட்டத்திட்டங்கள் என்ன இப்படின்றத பூரா யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது. சென்ட்ரல் லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதற்கான தொகை என்ன, சர்வீஸ் என்ன அப்படின்றது A to Z எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, உச்சபட்ச சட்டமன்ற மன்றம் அது. இங்கே சட்டங்கள் நிறைவேற்றப்படுது. இந்த சட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்படும் அப்படின்னா டிராஃப்ட், இந்த வரைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு டிராஃப்ட் ரஃபாக எழுதுகிறோம். இப்போ மெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம், பாதியில் விட்டோம்னா அது இருக்கும். அது ரஃப் டிராஃப்ட், ரஃப் காப்பி. இது மாதிரி பெரும்பாலும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆளும் கட்சி தரப்பில் மசோதாக்களை முன்வரைவு டிராஃப்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்டேஜில் அது போகும். ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபையில், அந்த சபை அப்படின்னோடனே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு தலைவர் யார்? பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்களே, சபாநாயகர் அப்படின்னு ஒரு போஸ்ட் எப்படி இங்கே இருக்கோ, அதே மாதிரி லோக்சபா மக்களவையிலையும் சபாநாயகர் இருப்பார். ஓம் பிர்லா இன்னைக்கு சபாநாயகராக இருக்கார்ல, அவர் இங்கே எப்படி நம்ம ஸ்டேட்டில் சபாநாயகரோ ஸ்பீக்கரோ அதே மாதிரி தான் அவர் பார்லிமெண்ட்டினுடைய லோக்சபாவுக்கு ஸ்பீக்கர். ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே யார் ஹெட்டு அந்த அவையை நடத்துறது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இந்த அவையை நடத்துவார். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருப்பாரோ அவங்க ராஜ்யசபாவில் இருப்பாங்க. லோக்சபாவில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியில் ஒருத்தரை அந்த கட்சி நியமனம் பண்ணுவாங்க. ஓட்டிங் மெத்தடில் அது தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறவங்க தானே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க, அதனால அங்கே ஓட்டிங் பெரும்பாலும் நடக்காது. அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைச்சிடும். ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஸ்பீக்கராக இருப்பார். அப்போ ஒரு டிராஃப்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு தனி நபர், அது அரசின் சார்பாகவும் இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஒரே ஒரு எம்பியாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு வரைவு கொண்டு வருவாங்க, பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு. ஒவ்வொரு வரைவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டத்தை தாண்டி வரும். 3னா அப்படியே லிட்டரலாக தான் பேர். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ. இந்த வரைவு என்ன, இந்த சட்டத்திட்டம் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. இதில் பெரும்பாலும் சச்சரவுகள் இருக்காது.
ரெண்டாவது செகண்ட் ரீடிங் அப்படின்னு வரும்போது இதில் தான் இந்த விவாதங்கள், எதிர்கட்சிகள், அமளி, எப்போவுமே அமளி தாங்க இருந்துகிட்டு இருக்கும். அவங்க ஸ்மூத்தாக நம்ம பேசுகிற மாதிரியெல்லாம் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கிற இடத்துல இருந்து கத்துவாங்க, அவங்க இடத்துக்கு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதே தான் அங்கே நடக்கும். இனிமேல் பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னைக்கு முதற்கொண்டு அமளி 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 ஒரு 2 மணி நேரம் ஒத்தி வச்சாங்க. இது மாதிரி தான் எதிர்கட்சிகள் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசிகிட்டே இருப்பாங்க, பேச விட மாட்டாங்க. இந்த ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் பொழுதுக்குமே அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன், இந்த கான்வர்சேஷன் இப்படியே தான் போகும். அப்போது இந்த போராட்டங்களுக்கெல்லாம் மத்தியில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கங்கள் எல்லாத்தையும் இந்த செகண்ட் ரீடிங்கில் கொடுப்பாங்க. இந்த செகண்ட் ரீடிங்கில் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஓகே. தேர்ட் ரீடிங் போகும். தேர்ட் ரீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓட்டிங். இப்போ செகண்ட் ரீடிங்கில் சச்சரவு அதிகமாயிருச்சு, கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க, யாரும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அங்கே இருப்பாங்க. அந்த பிரதிநிதிகள்கிட்ட இதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எப்பா இது நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னோடனே அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இல்லை இந்த சட்டத்தை வந்து இது மாதிரி பண்ண வேணாம், இந்த கிளாஸை இப்படி சேர்ப்போம், இதில் இதை கூட்டுவோம் அப்படின்றது மாதிரி ஏன்னா கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேர்ட் ரீடிங்கில் ஓட்டெடுப்புக்கு வரும். இந்த ஓட்டெடுப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா ஓட்டிங் பேட்டர்னுங்கிறது 2 பேட்டர்ன் தான். ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா அன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை. இப்போ 100 பேர் உதாரணத்துக்கு சபையில் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா இந்த 100 பேரில் 51 பேர் இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேற்றப்படும், சட்டமாக அமலுக்கு வரும். இது எடுத்தடுப்பில் சட்டமாக வருமானா வராது. இந்த ஒரு அவை, ஃபர்ஸ்ட் அவை, இது லோக் சபாவில் இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டுச்சு அப்படின்னா இது வந்து அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகும். அதே மாதிரி ராஜ்யசபாலையும் இது இந்த 3 ஸ்டேஜை தாண்டி வரும். இந்த 3 ஸ்டேஜை முடிச்சதுக்கு பின்னால ராஜ்யசபாலையும் இது நிறைவேற்றப்பட்டால் இதை எடுத்துக்கிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்க. குடியரசுத் தலைவர் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சட்டமாக மாறிடும். இந்த ஓட்டிங் மெத்தட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சுல. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 543 உறுப்பினர்கள் இருக்காங்க லோக்சபாவில். இதில் ஒரு 100 பேர் அன்னைக்கு லீவு அப்படின்னா அந்த 100 பேரை நம்ம விட்டுறலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. அன்னைக்கு எத்தனை உறுப்பினர்கள் சபையில் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, 543 பேரில் 300 பேர் தான் வந்திருக்காங்கன்னா 151 பேர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாலே போதுமானது. இந்த பேட்டர்னில் தான் ஓட்டிங் எல்லாமே நடக்கும். இப்போ ராஜ்யசபாலையும் அப்படி தான் 233 எம்பி ப்ளஸ் 12 எம்பி. இந்த 12ங்கிறது வந்து நேரடியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறது. 245 எம்பி இருக்கணும். இதில் ஒரு 200 பேர் தான் அங்கே வந்திருக்காங்க, மீதி 45 பேர் லீவில் இருக்காங்க அப்படின்னா 101 பேர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கனாலே செல்லும். இப்படி தான் வழக்கமாக எல்லா மசோதாவும் கிளியர் ஆகும். பட்ஜெட்டு, அதே மாதிரி ஒரு சட்ட திருத்தம், இது எல்லாமே இந்த பேட்டர்னில் நடக்கும். இது நார்மலான இதை வந்து ஆர்டினரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எல்லா மசோதாவையும் எல்லாரும் திருத்த முடியுமா, அதிகாரம் இருக்கா அப்படின்னா மணி பில் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட வரைவு, கொடுக்கல் வாங்கல் பணம் அப்படின்னாலே மணி பில், அவ்வளோதான். இந்த மணி பில் இது என்ன அர்த்தத்தில் வரும்னா மணி பில்க்குரிய அத்தாரிட்டி வந்து முழுக்க லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு கிடையாது. ஏன்னா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே லோக்சபாவில் இருக்காங்க. அவங்க தானே பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்களாக அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா மசோதாவையும் நிறைவேற்றுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ராஜ்யசபாவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்போ மசோதா எப்படி டிராஃப்ட் ஆகுது, எப்படி அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்னும் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாநில பட்டியல், யூனியன் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு 3 லிஸ்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே தலையிடக்கூடிய அதிகாரங்கள், ஸ்டேட் மட்டுமே தலையிடக்கூடிய அதிகாரங்கள், 2 பேருமே பகிர்ந்து டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரங்கள், இந்த மாதிரியான கேட்டகரியிலுமே இந்த மசோதாக்கள் பிரியும். இப்போது இந்த ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். பாஜகவுக்கு வந்து டீலிமிட்டேஷன் போன்ற மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு டிஎம்கேவோட துணை தேவைப்படுது அப்படின்னு. இப்போ நம்ம மசோதா அப்படின்னோடனே நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி
ஹவுஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பரில் மெஜாரிட்டி பீப்புள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது ராஜ்யசபையிலையும் அது மாதிரி தான், லோக்சபாலையும் அது மாதிரி தான். அப்புறம் எதுக்காக இவங்களுடைய துணை அப்படின்னா, எல்லா மசோதாக்களும் இந்த பேட்டர்னில் நிறைவேற்ற முடியாது. ஒரு சில மசோதாக்களுக்கு அவையில் இருக்கக்கூடிய 2/3 ஓட்டு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 300 பேர் சபையில் இருக்காங்க அப்படின்னா, பழைய கணக்குப்படி நம்ம என்ன சொன்னோம், மெஜாரிட்டி அப்படின்றது 151 பேர் ஆதரவு கொடுத்தாலே அது நிறைவேற்றப்படும். ஆனால் சில காம்ப்ளிகேட்டட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இந்த 2/3 201 நபர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். இப்போ ஆளும் கட்சி பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அவங்கள்ட்ட எத்தனை எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னா 240 எம்பிஸ் தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்க மொத்த கூட்டணி என்டிஏ அலைன்ஸில் 318 எம்பி இருக்காங்க. இது 2/3 கிராஸ் பண்ணாது. அப்போது இவங்களுக்கு ஒவ்வொரு மசோதாவை நிறைவேற்றுவதில் அங்கே ஒரு சிக்கல் வரும். இப்போ இதை போக்குவதற்கு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்க. இது இப்போ நமக்கு எதிராக இவங்க வாக்கு செலுத்துவாங்க. இவங்க ஆப்சண்ட் ஆகிற பட்சத்தில் இவங்க மீட் பண்ண வேண்டிய அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிரும். அதை பேஸ் பண்ணி இவங்களால ஈஸியாக மசோதாவை பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த விமர்சனத்தின் பொருள். இப்போ அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ்குள்ளே நான் போகலை, அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும், புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 600 பேர் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா 401 நபர் ஆதரவு கொடுக்கணும் இந்த காம்ப்ளிகேட்டட் ஜுடிஷியரி அமெண்ட்மெண்ட் பில்ஸில். இது எந்த கேட்டகரியில் பிரியுது, சீரியஸ்னஸை பொறுத்து பிரியும். அது எல்லாமே நம்ம ஆர்டிக்கலுக்குள்ளே டெப்த்தாக போக வேண்டாம். சில மசோதாக்கள் ஆர்டினரி பில், சாதாரண மசோதாக்கள், மணி பில், இது எல்லாமே அந்த மொத்த உறுப்பினர்களில் மெஜாரிட்டி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாஸ் ஆயிரும். அப்படி தான் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவாங்க. சில சச்சரவுகளுக்கு, சில ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூக்கு மொத்த சபையில் 2/3 உறுப்பினர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாகணும். ஒன்று அவங்க ஆதரவு தெரிவிக்கணும், இல்லைன்னா பாதி பேர் ஆப்சண்ட்டாக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஒருவேளை மற்ற கட்சிகளில் சார்ந்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம். இது ஒரு பக்கம். அடுத்ததா இந்த மசோதாக்கள் ஒருவேளை இப்போ லோக்சபாவினுடைய எண்ணிக்கைப்படி இந்த மசோதாவில் இந்த சபையில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஆனால் ராஜ்யசபாவில் அது நிறைவேற்றப்படலை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு ஆதரவாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 172 உறுப்பினர்கள் இருக்காங்க. இங்கே 318 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போது இந்த சபையில் லோக்சபாவில் பாஸ் ஆயிடுச்சு. ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க அதை பாஸ் பண்ணலை அப்படின்னா, கிடப்பிலே ஒரு மசோதா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஜனாதிபதி கூப்பிட்டு ஜாயிண்ட் அசம்பிளிக்கு கால் ஃபார் பண்ணலாம். ஜாயிண்ட் அசம்பிளி அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்களும் வாங்க ஒன்றா உட்காருங்க, இப்போ வாக்கெடுப்பு நடத்துங்க. அப்படி ஜாயிண்ட் அசம்பிளி நடந்துச்சு அப்படின்னா பாஜக ஈஸியாக வெற்றி பெற்றோம். அப்போது இதெல்லாம் தான் சட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கவுண்ட் ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒரு சென்ட்ரலில் ஆட்சி பண்ணக்கூடிய கட்சி கவனம் செலுத்துது, கூட்டணி அமைக்குது, இல்லை போட்டியிடுது அப்படின்னா, ராஜ்யசபா உறுப்பினர்களின் கவுண்ட்டும் இவங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவங்க ஒரு போக்கில் சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எதையுமே ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இவங்களால அதை நடைமுறைக்கே கொண்டு வர முடியாது. இது எதன் அடிப்படையில் இப்படி ஒரு கட்டமைப்பு அப்படின்னா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தனிச்சையாக எதையுமே பண்ணக்கூடாது. அவங்க மாநிலங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் செவி சாய்க்கணும். எல்லாம் ஜாயிண்டாக மியூச்சுவலாக ட்ராவல் பண்ணணும். நீங்கள் தனிச்சு ஒரு முடிவு, நீங்கள் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி எதையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக உண்டாக்கப்பட்ட கட்டமைப்பு அது. இது இப்போ சரியாகவே போயிட்டுருக்கு. இப்போ எதை நோக்கி அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொதுவாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய
இந்த எம்எல்ஏஸோட பிரதிநிதிகள் வந்து இவங்க கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸுக்கு, அந்த பில்ஸுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இதுக்காக மட்டும்தான் எம்பியினுடைய துணை, பிற கட்சிகளினுடைய துணை ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது. இப்போ இதே தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னா எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதில் ஒரு பகுதி, அந்த பாதிக்கு மேலே ஒன்று 118 தான் இருக்காங்கல்ல கூட்டணியோட. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ராஜினாமா பாதி பேர் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது தாங்க லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட், இதில் பிரசிடெண்ட்டோடைய ரோல் என்ன, இங்கே ஸ்டேட் அசம்பிளி எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான விளக்கம். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி, பிரசிடெண்ட் எப்படி எலெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசலை. பிரசிடெண்ட் எப்படி எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்னா, நேரடியாக பிரசிடெண்ட் வந்து எலெக்ஷனில் நிற்கிறது இல்லை, அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 3 பாடி பற்றி நம்ம இப்போ பேசணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், சென்ட்ரல் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ். இந்த 3 அசம்பிளியில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து வாக்கு செலுத்தி ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஓட்டிங் மெத்தடா அப்படின்னா, இது ஓட்டிங் மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ மெத்தட் அப்படின்னா தோராயமாக ஒரு எம்பி அப்படின்றவருக்கு வந்து ஒரு 700, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 700 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு எம்எல்ஏ, இப்போ தமிழ்நாட்டு எம்எல்ஏ அவருக்கு வந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ், மகாராஷ்டிரா எம்எல்ஏ அவருக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ், கோவா எம்எல்ஏ அவருக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ். இது என்னப்பா எம்எல்ஏஸ்க்கெல்லாம் மாறி மாறி பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்து அந்தந்த எம்எல்ஏஸ்க்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ இருக்கும். அவங்க ஒரு எம்எல்ஏ ஓட்டுனுடைய மதிப்பு 200, இந்த ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏவோடைய ஓட்டுனுடைய மதிப்பு 150, இந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் இன்னும் ரொம்ப கம்மி, வெறும் 30, இப்படி மாறும். ஆனால் எம்பிகளுக்கு பெரும்பாலும் அப்படி மாறாது. 700, 750 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸடாக இருக்கும் எல்லா எம்பிஸ்க்கும். அவங்க ராஜ்யசபா எம்பினாலும் சரி, இல்லை லோக்சபா எம்பினாலும் சரி. இப்போது ஓவரால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஃபிகர். எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா மொத்த வேல்யூ இவ்வளோ வரும். இதில் பெரும்பான்மையான வேல்யூ யாருக்கு கிடைக்குதோ அவங்க பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுதான் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை. ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இனிமேல் நீங்கள் இந்த அரசியலை பார்க்குற விதம், ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பயனுள்ளதாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இவங்களும் இதை கற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.